இந்த மாப்பிள ரொம்ப சோகமா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. விவசாயம்னு பாடுபட்டு ஒரு பலன் இல்ல. நேத்து வந்தா காப்பாத்துவோம்னு நினைச்சோம், அவனை காப்பாத்தல. இன்னைக்கு வந்தா காப்பாத்துவோம்னா அவனு காப்பாத்தல. நாளைக்கு இன்னொருத்த எவனும் வரானா, அவன் என்ன செய்யணும்னு தெரியல. விவசாயத்துல சுத்தமா அழிச்சுட்டாங்க. விவசாயம் அழிஞ்சிருச்சு. இயற்கையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. காலத்துல பெய்ய வேண்டிய மழை கோடையில பெய்யுது, கோடையில பெய்ய வேண்டிய மழை காலத்துல பெய்யுது. அது வேற பாதி அழிச்சு கொடுது. மனுஷங்க அப்படி இருக்கும்போது என்ன செய்யும், காலம் மாறதான் செய்யும். மாறிடுச்சு. நாங்க கடைசி வரைக்கும் இடத்த வித்துட்டு தெருவுல நிமா நிக்கிறோம். நிலைமை அப்படி. ஹலோ அண்ணாச்சி, இந்த இடம் அவ்வளோதான் போகுது அண்ணாச்சி. இந்த இடம் அவ்வளோதான் வெளியே இல்லை அண்ணாச்சி. இது என்ன 2 ஏக்கரா தான் இருக்கும். ஒரு 3 ஏழு 4 ஏழு 5 ஏழுக்குள்ள தான் போவோம். அவ்வளோதான் போகாது. நீங்கள் ரேட் சொல்கிற ரேட்டுக்குலாம் வராது அண்ணாச்சி. பார்த்து சொல்லுங்கள். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுங்க. ஒரு நல்ல விலைக்கு பார்த்து எடுத்து தரேன். அப்போ பேசி முடிச்சு விட்ருவோம். ஏதாவது ஒரு அட்வான்ஸ் பண்ணால் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஆளு இருக்கிற வரைக்கும் விவசாயத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? அதான் ஒண்ணும் முடியாது. எல்லாம் படைச்சவன் தான் பார்க்கணும். அதான் விவசாயம் வந்து காப்பாற்ற முடியாது. அவ்வளோதான். எனக்குள்ள நான் துடைக்கவே எனக்கு ஒரு நாதிகை